ஹாய் வணக்கம், இஸ் மீவா டாக் ஷோ வித் ஆண்டர்பிரினர்ஸ். இன்றைக்கி நம்ம கூட வந்து கிறிஸ்டினா இருக்காங்க. இவங்க வந்து கிறிஸ்பீன்ஸ் பேக்கரியோட உரிமையாளர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து உங்களை பற்றி மற்றும் உங்களோட வியாபாரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்பாக உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, என்னுடைய பெயர் கிறிஸ்டினா. நான் என்னுடைய பிஸ்னஸின் பேர் வந்து கிறிஸ்பீன்ஸ் பேக்கரியோட உரிமையாளர். கடந்த 10 வருட காலகட்டமாக நான் இப்போ பேராக்கில் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு வரேன். ஸோ 10 வருஷமாக இந்த பிஸ்னஸ் வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கடவுளுடைய ஆதரவு, என்னுடைய கணவரின் சப்போர்ட், என்னோட குழந்தைகளோட சப்போர்ட், என்னோட கஸ்டமரோட சப்போர்ட்டில் சிறப்பாக போய்கிட்டுருக்கு. கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. இந்த 10 வருஷம் முன்னுக்கு வந்து எப்படி இந்த முடிவு எடுத்தீங்க நம்மளும் வந்து இந்த பேக்கரியில் என்டர் பண்ணலாம்? ஏன்னா பேக்கிங் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எஸ்பெஷலி ஹோம் பேக்கர்ஸ் அது ஒரு காம்படிட்டிவான ஸ்பேஸ். மே 10 வருஷம் எனக்கு காம்படிஷன் அவ்வளோவா இருக்காது. இல்லை, குறைவு. ஆஃப்டர் கோவிட் நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த 10 வருஷம் முன்னாடி வந்து இந்த முடிவு? என்னோட SPM முடித்த பிறகு, நான் ஆஃப்டர் சர்டிஃபிகேட் செஞ்ச பிறகு நான் ஒரு லாயர் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருட காலகட்டத்துக்கு பிறகு நம்மளை ஒரு அப்கிரேட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நம்மளுக்கு போதியமான வருமானம் அந்த டைமில் பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக தனியாக ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்றப்ப நான் தையல் செய்யணும்னு நினச்சேன். ஸோ என்னோட பாஸ் கிட்ட நான் இதை இந்தியன்ஸ் தான், டாக்டர் தங்கேஸ்வரி, அவங்க கிட்ட வந்து நான் ஆலோசனை கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, இது உனக்கு செட் ஆகாதுமா, ஐ திங்க் யூ கோ ஃபார் பேக்கிங், இதில் வந்து நீங்கள் போங்க அப்படின்னாங்க. ஸோ பேசிக்காக ஒரு ரெசிபி, அதை கடந்து நிறைய ரெசிபீஸ் நான் செஞ்சு பல முறை தோற்றம் அடிச்சிருக்கேன். லைக் சிங்க் ஆயிரும். ஸோ நிறையா ஆப்ஸ்டிக்கல்ஸை நான் தாண்டி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே சரியாக வந்துச்சு. ஆன் த 1st செப்டம்பர் 2015 வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க தான் எனக்கு முதல் கேக் கொடுத்து, நீ செய்ய, உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ஆர்டரே என்னோட 2 kg, விச் எனக்கு அந்த 2 kgக்கு எவ்வளோ பெரிய மோல்டு போடுறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்த எண்ணெயை இன்றைக்கி இந்த லெவலுக்கு ஆக்குனதும் என்னோடய கஸ்டமர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டைமுமே அவங்க வந்து லைக் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறப்ப அந்த தனிமையான ஒரு தூவம் நம்மளுக்கு இருக்கோம்ல, அது வெளிப்படையாக வந்துருச்சு. நிறையா கோர்சஸ் அட்டன் பண்ணேன். ஒரு ஃபியூ கோர்சஸ் KL இப்போ அட்டன் பண்ணி என்னென்ன அப்கிரேட் பண்ணி இந்த 10 வருட காலகட்டமாக இந்த பிஸ்னஸை போய்கிட்டு இருக்கு, சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு ரெசிபி கொடுத்து அதை நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கு பிறகு வந்து இன்னும் பல ரெசிபிஸ் எடுத்து நான் யூடியூப்லேருந்து பார்ப்பேன். இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நிறைய ஆஃப்டர் கோவிட் நிறையா டிக்டாக்லேயும் சரி நிறையா ரெசிபிஸ் வந்து நம்ம கிளாஸ்க்கே போக வேணாம், அதிலே வந்துடும். பட் ஆனால் சிலது வந்து நம்ம மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்கவுங்க தனித்துவத்துக்கு நம்ம மாற்றணும். மற்றபடி அப்போல்லாம் வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணோம். ஒரு கிளாஸ் போனால் 300 or 600 or 500 அந்த மாதிரி நான் ஒரு ஃபியூ கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு கேக்கு வந்து ஓகே இந்த கேக்கு நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்றப்ப நம்மளுக்கு இந்த கேக்கு நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து ஓகே வை நாட் இதை கற்றுக்கலாம் அப்படின்றது நான் ஒரு பேசிக்காக ஒரு டீச்சர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னையே அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே நம்ம இதை வெளியாக்கலாம், ஏன் இதையும் ஜாயின் பண்ணி ஏன் இப்படி வெளியாக்கக்கூடாது அப்படின்றது நான் பல முறை ட்ரை பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ கேக்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, அஃப்கோர்ஸ் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். பட் உங்களோட கேக்ஸில் அதாவது கிறிஸ்பீன்ஸ் பேக்கரியில் வந்து திஸ் இஸ் லைக் அவர் நம்பர் 1 கேக் அப்படின்னா இது வந்து லைக் 1, 2, 3 எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் என்னோட பட்டர் கேக் எல்லாரும் செய்கிறாங்க. பட்டர் கேக் என்னோடையும் பட்டர் கேக் தான் நான் சொல்லுவேன். அதையும் தாண்டி என்னோட கேரட் கேக், ரெட் வெல்வெட், எஸ்பெஷலி என்னோட வெஜிடேரியன் பட்டர் கேக். ஏன்னா வெஜிடேரியன் பட்டர் கேக்குன்னு பார்த்தா ஒரு கசப்பு தன்மை. நான் சாப்பிட்ட பேக்கர்ஸ் பிஃபோர் நான் என்னோடய கேக் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நான் வெஜிடேரியன் கேக்லாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து லைக் ஒரு கசப்பு தன்மையும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக என்னோடய கேக்கை சாப்பிட்றப்ப லைக் வாவ் இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல கேக்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே ப்ரீமியமாக, எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ப்ரீமியம், நம்ம குவாலிட்டியாக. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம ப்ரீமியமாக போடுவோம், நாட்கள் கடக்க மேபி நம்ம பட்டரோட குவாலிட்டியை மாற்றலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரைஸ் தான் கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம கொடுத்தா அது வாங்குவாங்களா இல்லாத ஒரு பயத்துலேயே நம்ம வந்து
இன்டைரக்டாக நம்ம இன்க்ரீடியன்ஸை மாற்றுறது கூட இருக்குது. பட் நான் 10 வருஷ காலத்துக்கு முன்னே என்ன ப்ராடக்ட் என்ன பிராண்டு பாய்ச்சனோ இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதே பிராண்டு தான். என்னை தேடி வரவங்களுக்கு ஐ வில் கிவ் த பெஸ்ட், அவ்வளோதான். ஸோ ஒன்று வந்து நீங்கள் ரெசிபிஸ் வந்து எதுவுமே மாறல, எதுவுமே மாறல. என்ன பண்ணீங்களோ அதை தான் வந்து இது வரைக்கும் பண்ணிடுறீங்க. பட் நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புது புது கேக்ஸ் வந்து நீங்கள் புது கேக் செய்கிறமோ லைக் புது கேக்கு செய்கிறப்ப கூட நம்மளுக்கு வந்து இது சரியாக வராது. அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புது கேக் வெளியாகிறது வந்து என்னோட பாஸோட பர்த்டே அன்றைக்கி தான் வெளியாகும். அவங்க எனக்கு ஒரு சொல்லுவாங்க, ஓகே அம்மா இன்னைக்கு என்னோட பர்த்டே, ஸோ நீங்கள் என்ன கேக் இந்த வருஷம் புதுசாக செய்ய போகிறீங்கன்னா என்ன கேக்மா வேணும் அப்படின்னு கேட்பேன். ஓகே ஐ நீட் ஹம்மிங் பேர்ட் கேக். ஸோ அந்த மாதிரி ஹம்மிங் பேர்ட் ஸோ அதை நான் சர்ச் பண்ணி அதுக்குன்னு உள்ள இன்க்ரீடியன்ஸை பாய்ச்சி நம்ம செய்வோம். ஏன்னா அவங்க எனக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ். ஏன்னா ஒரு கேக்கோட கன்ஃபார்மாக இருக்குது, அதை விட கூட இருக்குது. பட் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு தான் நான் ஸ்பெஷலாக முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா ஒருத்தவங்க ட்ரை பண்ணோம்ல, அவங்க வந்து பர்டிகுலராக ட்ரை பண்ணி இது நல்லா இருக்குமா, இதில் இது குறவுமா, இதை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கம்மான்னு கரெக்டாக சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கேக்ஸ் வந்து இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து கேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பர்த்டேஸ், வெட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வெட்டிங் கேக்ஸில் வந்து நிறையா டைப் டிசைன்ஸ் அப்படின்னு வந்துட்டு, ஸோ நீங்கள் 2 கிலோ கேக்கில் கேக் ஆரம்பிச்சிங்க. இப்போ நீங்கள் வாட்ஸ் த பிகஸ்ட் கேக் நீங்கள் இது பண்ணதில்? பிகஸ்ட் கேஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டாட்டரோட 3rd year பர்த்டே 16 கேஜி செஞ்சேன். 16 கேஜிஸ், அது என்ன ஒரு ஸ்பெஷல்? 3 tier வித் ஃபாண்டன் லைக் என் டாட்டருக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டீமை பேஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சரே அதுதான். ஸோ 16 கேஜியில் நான் அந்த கேக்கை செஞ்சேன். மோஸ்ட் ஹையஸ்ட்டுன்னு பார்த்தா ஏறக்குறைய 6 feet கேக் என்னோட சிஸ்டரோட சன், என்னோட நெஃப்யூக்கு நான் செஞ்சேன். 6 feet கேக்னா ஒரு ஆளோட உயரம். இதோட ஃபோட்டோவும் உங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஓகே, நீங்கள் ஃபேஸ்புக்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியா வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க? ஒன்று வந்து ஏன்னா இப்போ இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நார்மலாக வந்து உங்களோட ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஸோ எந்தெந்த சோஷியல் மீடியா இருக்கீங்க, அதோட எந்த சோஷியல் மீடியா, அதோட ஐடி என்ன அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக. கிறிஸ்வின்ஸ் பேக்கரி அப்படின்ற பெயரில் வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ காலகட்டத்தில் அதிகமாக டிக்டாக்ல நம்ம வந்து வீடியோ ஏற்றிக்கிட்டு வரோம். ஸோ அப்போ அதில் chriswins.06ன்றது அதோட ஐடி. மற்றபடி என்னை வந்து புலனம் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். 01653999201. ஓகே, ஸோ கிறிஸ்வின்ஸ் பேக்கரி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயே வந்துடும். ஸோ அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் போயிட்டு நீங்கள் போய் கவனிக்கலாம். இல்லாத வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸு, ப்ரைஸிங்கு, டெலிவரி பற்றி இன்ஃபர்மேஷன் அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இந்த பேக்கிங் வந்து நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த துறைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட 10 years எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ யாராவது இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும், எஸ்பெஷலி பெண்கள். என்னை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கு வந்து நம்மளுக்கு தனித்துவமாக சொந்தமாக இயங்கிறதுக்கு, எக்ஸ்ட்ரா இன்கம் தேடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும். அது வந்து முக்கியம்ன்ற நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ தான் நம்ம வேலை செஞ்சாலும் அதில் உள்ள வருமானன்றது ஓகே இவ்வளோனா இவ்வளோ தான். ஆனால் பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உள்ள இன்கம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலில் பார்க்கலாம். ஸோ எங்கேயுமே நம்ம வந்து லைக் பெண்கள் லைக் சிங்கிள் மாதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தொழிலுன்றது ரொம்ப முக்கியம். சொந்த தொழில்ன்றது வந்து நம்ம எப்போ வேணுமாலும் அது சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம கையில் உள்ள தொழில். ஓகே, ஸோ அந்த பெண்கள் அப்படின்னு அந்த விஷயம் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக இந்த வியாபாரம் ஆரம்பிச்சு 10 வருஷமாக வெற்றிகரமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம பேசிட்டோம் நிறையா. கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு ஸ்மீபாவுடைய சிங்கப்பெண்ணி அவார்டு கிடைக்க போகுது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? இந்த வேலையில் முதல் நான் ஸ்மீபாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து என்னை அங்கீகரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் நானும் ஒரு ஆளாகி நிற்கிறேன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ரொம்ப நன்றி ஸ்மீபாக்கு. ஸோ மற்றபடி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த அவார்ட் பர்டிகுலராக நான் எடுக்கிறதுக்கு, ஏன்னா நான் வந்து திருமணமாகி எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ பத்தாவதுக்கு நான் வந்து ஃப்ரீலான்ஸ் மேனேஜ்மெண்ட்றது வந்து என்னுடைய ஃப்ரீலான்ஸ் ஜாப். நான் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த கிறிஸ்வின்ஸ் பேக்கரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த சிங்கப்பெண்ணேன்ற ஒரு அவார்ட் கிடைக்கிறப்ப உண்மையிலே பெருமைத்தக்க ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு பெண்கள் வந்து முடங்கி உட்காரக்கூடாது. ஒரு ஆளாக இருந்தாலும் லைக் ஒரு குழந்தைகள் இருந்தாலும் குடும்பம் இருந்தாலும் எதையும் நம்ம கடக்கலாம், எல்லாத்துலேயும் நம்ம அச்சீவ் பண்ணி வரலாம். அந்த வகையில் நான் மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ போல்டாக நான் இருக்கிறேன், இவ்வளோ விஷயத்தை நான் கடந்து வரேன், இவ்வளோத்தையும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது அஃப்கோர்ஸ் த கிரெடிட் கோஸ் டு என்னோடய பாஸ். ஏன்னா அவங்க வெரி என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல வெல் விஷர், நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்னுடைய மதர் இன்லோ, என்னோடய ஹஸ்பண்ட், என் மதர் இன்லோலாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட். நான் எப்பெல்லாம் செய்கிறனோ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக. இன்றைக்கி இந்த அவார்டுக்கு இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு காரணம். என்னோடய பேரண்ட்ஸ், என்னுடைய கணவர் எல்லாருமே ஒரு காரணமாக இருக்காங்க. அதனால் எனக்கு இந்த அவார்ட் கிடைக்குதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம முடங்கி உட்காராமல் ஓகே ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையோடு தக்க வைக்காமல் நம்ம இந்த பிஸ்னஸ் செய்கிறோம், அந்த பிஸ்னஸ் செய்கிறோம், அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு அந்த மனநிலை எனக்கு இருக்குது. அந்த மனநிலையோடு எனக்கு இந்த அவார்ட் கிடைக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நினைக்கிறேன் இட்ஸ் வெல் டிசர்வ்ட் அவார்டு தான் நான் சொல்லணும். நிறையா தடங்கல்கள் இருந்திருக்கும், நிறைய ஃபீட்பேக், கண்டிப்பாக நிறைய பாராட்டுகள் இருக்கிற ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஃபீட்பேக்ஸ், அதாவது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படி அதெல்லாம் தாங்கி வாங்கிக்கிட்டு கண்டினியூஸாக அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அடுத்தது ஃப்யூச்சர் பிளான் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. பட் அது கண்டிப்பாக அது எக்ஸிக்யூட் ஆகிறப்ப கண்டிப்பாக மக்களுக்கு அது தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த தருணத்தை நோக்கி நானும் விடாமுயற்சியோடு என்னுடைய முழு அட்டென்ஷனாக அதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த 1 செப்டம்பர் 2025 என்னுடைய 10வது வருஷம் இந்த கிறிஸ்வின்ஸ் பேக்கரி ஆரம்பித்து அந்த நாளைக்கு கண்டிப்பாக புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமாம், அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னு சில பேர் நம்புவாங்களே, முதல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுருவோம், அப்புறம் வந்து லெட் தி பீப்பிள் நோ அப்படின்னு. ஸோ மேபி நீங்கள் அந்த கேட்டகரின்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் சிரமம் பாராமல் வந்து இவ்வளோ விஷயம் எங்கள் கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ ஸ்மீபா சார்பாக கூடிய விரைவில் சிங்கப்பெண்ணி அவார்டு உங்கள் கையில் வந்துடும். ஒன்ஸ் அகெயின் வாழ்த்துக்கள். நன்றி. ஆக்சுவலி நானும் இன்னொன்று சொல்ல விருப்பப்படுறேன் இந்த டைமில். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு. என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய கணவர், மற்றபடி என்னோடய பாஸ் தத்தோ தங்கேஸ்வரி, அண்ட் தென் என்னோடய கஸ்டமர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் நம்மளை நம்பி அந்த பிஸ்னஸை கொடுக்குறப்ப ஓகே இது செய்யுங்கன்னு சொல்கிறப்ப அந்த வாய்ப்பை கொடுக்கறது என்னோடய கஸ்டமர்ஸ் தான். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்க முடியாது. அது இங்கே கண்டிப்பாக நான் உட்காந்துருக்க முடியும். ஏன்னா நான் எந்த கேக்குமே ட்ரையல் கொடுக்கவே மாட்டேன். எல்லாமே ஒரு லோஃப் பேக்காக இருந்தாலும் ஒரு 10 வலிக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த 10 வலியை கொடுத்து கஸ்டமர் எனக்கு வந்து நம்பிக்கையோடு வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மக்கள், ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய குழந்தைங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களும் நிறையா சாக்ரிஃபை பண்ணுறாங்க. அம்மா லைக் பேக்கிங்கில் இருக்காங்க, நான் ஸ்கூல் பாடம் செய்யணும்னு. அந்த வகையில் என்னோடய குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டீங்க. அஃப்கோர்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தான். அவங்க இல்லைன்னா பிஸ்னஸ் கண்டிப்பாக நான் இன்றைக்கி இங்கே நிற்க முடியாது. ஆமாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் அவங்களுடைய டியர் கஸ்டமர்ஸ்க்கு எங்கள் சார்பாகவும் அன்பார்ந்த நன்றி. அஃப்கோர்ஸ் முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட சில்ட்ரன் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.